அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அன்றாடம் தமது தேவைகளை அடைவதற்காக காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்க செல்கின்ற வரை தமது வியர்வை துளிகளை இரத்த துளிகளாக்கி அயராது உழைத்து பாடுபடுகின்றனர். எந்த அளவிற்கு என்றால், சில நேரங்களில் மனிதன் தன்னுடைய அன்றாட தேவையை நிறைவேற்றுவதற்காக சில தவறான வழிகளையும் கையாண்டு பிற மக்களை ஏமாற்றி பிழைக்கின்றான். இதை மனிதன் செய்வதற்கு உண்டான காரணமே, தமக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் நமக்கு கிடைக்காதோ என்ற ஏக்கத்திலும் அச்சத்திலும் தான். இவை அனைத்துக்கும் இஸ்லாம் அற்புதமான முறையில் நமக்கு பாடம் நடத்துகின்றது. மனிதர்களாகிய நமக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட மற்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் உணவு வழங்கும் கடமையும் பொறுப்பும் அதிகாரமும் நம்மை படைத்தவனான இறைவனை சார்ந்ததே என்று இஸ்லாம் கூறுகிறது. இதை இறைவன் தன்னுடைய திருக்குர்ஆனில் குறிப்பிடும்போது, பூமியில் உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு உணவளிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். அவற்றின் வசிப்பிடத்தையும் அவை சென்றடையும் இடத்தையும் அவன் அறிவான். ஒவ்வொன்றும் தெளிவான பதிவேட்டில் உள்ளது. ஆனால் மக்கள் இதற்கு மாற்றமாக உணவுக்குரிய கடமையும் பொறுப்பும் நம்மை சார்ந்ததே, இறைவன் பொறுப்பல்ல என்பது போன்று நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இதனால் மனிதர்கள் செய்யும் தொழில், வியாபாரம் போன்ற பல்வேறு செயல்பாடுகளில் மோசடி, ஏமாற்று, பொய், பித்தலாட்டம் நிறைந்திருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு மிக முக்கிய காரணம், நமக்கு கிடைக்க வேண்டிய உணவு நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம்தான். மனிதர்களுடைய இந்த எண்ணங்களை எல்லாம் குழி தோண்டி புதைக்கும் விதமாக இறைவன் அற்புதமான முறையில் சொல்லி காட்டுகிறான். தன் திருமறையில் அல்லாஹ் கூறும்போது, வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்ததை கூறுகிறேன் என்று முகமதே கூறுவீராக. அது நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதே. பெற்றோருக்கு உதவுங்கள். வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். வெட்கக்கேடான காரியங்களில் வெளிப்படையானதையும் இரகசியமானதையும் நெருங்காதீர்கள். அல்லாஹ் தடை செய்துள்ளதால் எவரையும் அதற்கான உரிமை இருந்தால் தவிர கொல்லாதீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இந்த வசனத்தில் அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த ஒரு கெட்ட பழக்கத்தை இறைவன் சுட்டிக்காட்டி கடுமையான முறையில் எச்சரிக்கின்றான். அதாவது, அறியாமை கால மக்கள் வறுமை எனும் உணவு சார்ந்த பொருளாதார நெருக்கடிக்கு பயந்து குழந்தைகளை கொலை செய்து அந்த கொலையை நியாயப்படுத்தினர். ஆனால் இறைவன் குழந்தைகளாகிய அவர்களுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம், பிறகு ஏன் குழந்தைகளை கொலை செய்கிறீர்கள் என்று உணவு வழங்கும் பொறுப்பு தன்னை சார்ந்தது என்று சுட்டிக்காட்டுகின்றான். நம்முடைய குழந்தைகளின் உணவுக்கு பொறுப்பு இறைவன் அல்ல என்று பயந்து, வறுமைக்கு அஞ்சி தங்களுடைய குழந்தைகளை கொலை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் பாவமாக கருதி வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்விடம் பாவங்களில் மிக பெரியது எது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பது என்று கூறினார்கள். நான் நிச்சயமாக அது மிகப்பெரிய குற்றம்தான் என்று சொல்லிவிட்டு, பிறகு எது என்று கேட்டேன். உன் குழந்தையை உன்னுடன் அமர்ந்து உன் உணவை பங்கு போட்டு உண்ணும் என அஞ்சி அதனை நீ கொல்வது என்று கூறினார்கள். எனவே இறைவன் தான் நம்முடைய உணவுக்கு பொறுப்பு என்று ஒவ்வொருவரும் ஆழமாக நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் இறைவன் கட்டாயமாக நமக்கு உணவளிக்க போதுமானவன். எந்த அளவிற்கு என்றால், பறவைகளுக்கு உணவளிப்பது போல் நாம் உணவளிக்கப்படுவோம். அதிகாலை நேரத்தில் வயிறு காலியாக செல்கின்ற பறவைகள் கூடு திரும்பும் போது வயிறு நிரம்பியதாக திரும்புவதை பார்க்கின்றோம். இறைவன் தனது திருமறையில் கூறுகின்றான், எத்தனையோ உயிரினங்கள் தமது உணவை சுமந்து செல்வதில்லை. அல்லாஹ்வே அவற்றுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கின்றான். அவன் செவியுறுபவன், அறிந்தவன். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்முடைய உணவுக்கு பொறுப்பு இறைவன்தான் என்று நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் பரிபூரணமாக நம்பிக்கை வைத்தால், பறவைகளுக்கு இறைவன் உணவளிப்பது போன்று நீங்கள் உணவளிக்கப்படுவீர்கள். பறவைகள் காலையில் வயிறு காலியாக கூட்டை விட்டு இரையை தேடி வெளியே செல்கிறது. மாலையில் வயிறு நிரம்ப கூட்டை வந்தடைகிறது. இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லித் தருகின்ற இஸ்லாம், அதே நேரத்தில் வெறுமனே நம்பிக்கை மட்டும் வைத்துவிட்டு சோம்பேறிகளாகவும் உழைக்காமலும் வியாபாரத்தில் தொழில்துறையில் ஈடுபடாமலும் இருந்து இறைவன் தருவான் என்று முயற்சி செய்யாமல் சும்மா இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நம்மால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்வதையும் சம்பாதிப்பதையும் பொருளாதாரத்தை திரட்டுவதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது.
மனிதன் எவ்வளவு தூரம் தேடி அலைந்தாலும், அதற்காக எவ்வளவு நாட்களை செலவழித்தாலும், எத்தனை முயற்சி எடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். மனிதனுக்கு என்று இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட உணவென்பது அவனது மரணம் வரை அவனை தேடுவது போன்று தேடுகிறது. இறுதியாக அவனுக்கு என்று கடைசியாக எந்த உணவு இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அது அவனை அடையும் வரை மனிதன் மரணிக்க மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.